இல்ல, அந்த திட்டத்தின் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் என்கிற பெயரில் இருப்பதுதான் நன்றாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய கருத்து அதுதான். அதே நேரத்தில் அதுல பாராட்டத்தக்க அம்சங்களும் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கின்ற வேளையில மாநிலத்தின் பங்கை 40% அதில் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பெயரை தாண்டி அந்த திட்டத்துல சிறப்பான அம்சங்கள் பல இருப்பதே எல்லோருக்கும் தெரியும். அது முதலமைச்சருடைய கருத்து அப்படி இருக்கலாம். பொதுவான பார்வைக்கு தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரிலே இருந்த திட்டத்தை மாற்றி இருப்பது தவிர்த்திருக்கலாம். அந்த பெயரிலேயே அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். இல்ல, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு. தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால், அது எந்த ஊரா இருந்தாலும் எந்த தெருவா இருந்தாலும், அங்க உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை உன்னிப்பாக கவனித்து, ஒருவேளை தகுதியான வாக்காளர் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுப்போம். அதனால எஸ்ஐஆர் என்பது நம்ம புதுசாக இப்ப ஒரு இது இல்லை. 1952 2004 வரை பல முறை நடந்திருக்கிறது. இப்பொழுதும் அது நடத்தப்படுகிறது. அதனால இறந்தவர்கள், 2 வாக்கு உள்ளவர்கள் போன்றவற்றை நீக்கி இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். வரைவு வாக்காளர் பட்டியல் இருக்கு. யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது ஒரு நல்ல திட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுச் செயலாளர் 200 தொகுதிக்கு வெற்றி பெறுவோன்றாரு. இன்னமும் பல்வேறு கட்சிகள் வரலாம், 10 கட்சிகள் வரல. 200 தொகுதி வெற்றி பெற முடியும். அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் மட்டும் 200 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா உங்க பார்வையிலும்? இது உங்க போன்ற ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்களும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது இன்னொரு கட்சியின் தலைவராக நான் இன்னொரு கட்சி கூட்டணியை பற்றி பேசுவது நன்றாக இருக்கும். மற்றவர்கள் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். திருமாவளவனோ மற்ற தலைவர்களோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ, பொதுவாக தமிழ்நாடு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கு வாழ்கின்ற அனைவரும் ஒரு சகோதர மனப்பான்மையோட தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர்ந்து விளங்கி வருகிறது. இங்க கடவுளின் பெயரால நாம் ஒரு பிரச்சனையை கிளப்பி இங்கு அமைதியாக வாழ்கின்ற மக்களிடையே ஜாதி சண்டையோ மத சண்டையோ உருவாக்காமல் அதை சுமூகமாக தீர்க்க வேண்டியது அரசாங்கங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் உள்ள கடமையாக நான் கருதுகிறேன். யார கைது பண்ணிருக்காங்க? என் மக்களா, அங்க லோக்கல்ல உள்ள மக்களா, வேற ஏதாவது அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களா? லோக்கல் மக்கள் எல்லாம் ஏதாவது அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவங்களா? இல்லங்க, பொதுமக்கள்லாம் நீங்க பொதுவா சொல்லாதீங்க. ஏதாவது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களா இல்ல பொது ஜனங்களே அதை தடுக்கிறாங்களா? இல்லங்க, இப்பதான் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்பட்டுச்சா இல்லையா? அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றப்பட்டது, சரிதானே? அது போல தர்காவில் சந்தனக்கூடு வருடம் நடப்பது. அதை போய் நீங்க சொல்ற பொதுமக்கள் அப்படிங்கறதுல என்ன? அது ஏதாவது அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களா இல்ல அதாவது அமைப்புகளை சேர்ந்தவர்களா என்பதை இல்லங்க. அது இப்ப நீங்க பொதுமக்கள் ஒரு மொத்தமா சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை அது உண்மையிலேயே பொதுமக்கள் அப்படி கேள்வி கேட்கிறார்களா அல்லது ஏதாவது அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களா அல்லது அமைப்புகளை சேர்ந்தவர்களா என்று தெரியாமல்
அவசர கதியில நாம் பதில் சொல்வது நன்றாக இருக்காது. ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நாம் தூண்டி விடுவது போல இருக்கும். அதனால அதுல அமைதி காப்பதுதான். அந்த விஷயத்தை பத்தி சரியா தெரியாம நாம் பதில் சொல்வது. நீங்க கேட்கறீங்க பொதுமக்கள்ல, அது பொதுமக்களா இல்லது யாராவது அமைப்பை சேர்ந்தவர்களா இல்லது மதத்தை சேர்ந்தவர்களா என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் பேசுவது தவறு என்றுதான் நினைக்கிறேன். ஒன்றை மாற்றம் சொல்லிக்கிறேன். வருடம் அங்க மலையில எப்படி திருவண்ணாமலையில தீபம் ஏற்றப்படுற மாதிரி திருப்பரங்குன்றம் மலையிலும் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்றணும்னு நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு சொல்லி அதை அரசாங்கம் செயல்படுத்த முடியாதங்க என்று சொல்லி அது நீதிமன்றத்திலே இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதை பெரிதாக்க வேண்டாம். ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் பிற அமைப்புகளும் பெரிதாக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இங்க அமைதி பூங்காக இருக்கின்ற நம்ம தமிழ்நாட்டை நாமே சேர்ந்து இதுல குழப்பத்தை உருவாக்கி இதை தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கலவரங்களை உருவாக்கி விடக்கூடாது என்பதில் நாம் அனைவரும் அதை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.